என் உயிரான உயர்சாதி சத்திரியரின சொந்தங்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பேசுறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படி இப்படின்றலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நான் இந்த பதில் இல்லை. நம்ம சொந்தங்களே ஒரு சில பேர் நினைக்கலாம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, ஜாதி வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கே பேசுகிறோன்னொன்னே அவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஆதாரத்தோடு காட்டுற உறவுகளே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜாதியம் பேசுகிறதுனால வந்திருக்கக்கூடிய அதிகபட்ச நன்கொடையே வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பூமி பூஜைக்குத்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நில அளவீடு பூமி பூஜை பண்ணுறதுக்கு அதுக்குத்தே நம்ம செலவு பண்ணமே ஒழிஞ்சு பூமி பூஜைக்கு செலவு பண்ணமே ஒழிஞ்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொந்த இதுக்கு நான் பயன்படுத்தவே கிடையாது. அதுபோக நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா தொழில் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆரம்பத்துலேருந்தே விவசாயத்து மேலே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பசுக்கள் மீது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. ஏன்னா பசுக்களை பாதுகாக்க கூட நம்ம தெய்வம் அப்படிங்கிற நினப்பில் இருக்குது. அதனால் ஆரம்பத்தில் நம்ம பாலுக்காகத்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பசுவை வளர்த்தணும். அதுக்கப்புறம் வந்து அது கண்ணுக்குட்டிக்கு போட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்குட்டிக்கு நம்ம கிட்ட போட்டங்காட்டி அதில் காலக்கண்ணெல்லாம் சுழி சுத்தமெல்லாம் போட்டுச்சு, காலக்கண்ணெல்லாம் போட்டுச்சு. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா கறிக்கு நம்மளை கொடுக்க சொன்னாங்க சொந்தங்களே. நம்ம வந்து கறிக்கு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பசுக்களை வந்து கொடுக்க சொன்னாங்க. எப்படின்னா அந்த சுழி சுத்தம் இல்லாதது காலக்கண்ணையெல்லாம் எனக்குன்னா மனசு கேட்கல. நம்ம வந்து பசுக்கள் பாதுகாப்பு பசு தெய்வம்னு நம்ம வந்து பேசுகிறோம். அப்போ நம்ம அப்படி பேசி போட்டு நம்ம பசுவை தெய்வமாக வணங்கக்கூடிய பசுவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கறிக்கு நம்ம விற்றோம்னா நம்ம கொள்கை ஒன்றுமே இது எப்படி இருக்குதுன்னா நம்ம பண்ணுறது அரசியல் கிடையாது உறவுகளே. அரசியல் பண்ணுறதோட இருந்தால் நான் பசுவை பாதுகாக்கணும்னு வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் லாபத்தை ஈட்டிட்டு பாலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது இது நல்லா கொடுத்து நம்ம வந்து பால் நிறையா கறக்க வச்சு அதுலேயும் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து எப்படி பேசுகிறோம் பசுக்கள் நம்ம தெய்வம் அப்படி இப்படின்னு நம்ம பேசி போட்டு நம்ம வந்து இப்படி வந்து பசுக்களை வந்து நம்ம கறி கொடுக்கறது நல்லா இருக்காதுன்னு நம்ம முடிவு பண்ணி உறவுகளே நம்ம என்ன பண்ணுறோம், பசுக்களை வந்து பார்த்திங்கன்னா கறி கொடுக்காமல் என்னுடைய சொந்த செலவுலதே நம்முடைய சொந்த செலவுலதே நான் இதனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டிலேருந்து சம்பளம் வந்துச்சுன்னா அப்பாவுக்கு சம்பளம் வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபா பசுக்களுக்குன்னே நாங்கள் ஒதுக்கிடுவோம் தீவனம் வாங்குறதுக்கு. அதுக்குன்னே நாங்கள் கை காசு போட்டு நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கிற உறவுகளே. நான் பணத்துக்காக நான் ஆசைப்பட்டு நான் பண்ணுறதோட்டு இருந்தால் நான் இப்போ கண்ணுக்குட்டி நான் கறிக்கு விற்றாலே வந்து பார்த்திங்கன்னா 15000 ரூபாய்க்கு போகும். 2 கண்ணுக்குட்டிக்கு இருக்குது 25000 ரூபாய்க்கு போக. அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா அது இது நல்லா கொடுத்தோம்னா பால் நிறையா கறக்கு எல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த செயற்கை இது எல்லாம் கொடுத்தோம்னா பால் நிறையா கறக்க வைக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணாமல் நம்ம இவ்வளோ நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இது வண்டி நம்ம வந்து நம்முடைய காசு நம்ம செலவு வண்டியுமே அது போக நம்ம வந்து இனத்துக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போராடிட்டு இருக்கிறோம். பசுக்களையும் ஒரு பக்கம் பாதுகாத்துட்டு இனத்துக்காகவும் போராடிட்டு என்னுடைய பேங்க் சேவிங்ஸ்னு பார்த்திங்கன்னா உறவுகளே ஒரு பைசாவும் கூட என்னோடய செல்லுதில் இல்லை காசுங்கிறது. நான் வந்து என்னோடய வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, கல்யாணம் முடிக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குன்னு சொத்து சேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. லட்சக்கணக்கில் இப்போவே ஒன்றுமில்லைங்கிறவங்களே சின்ன பையங்க முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலம் போயிட்டுருக்குது. எங்கள் அப்பாவே சொன்னார் என்கிட்ட, ஏன்டா ஜாதின்றக்கிற நம்மளாலேயே ஒன்றுமே பண்ண முடியல, ஜாதின்னு பேசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு ஒன்றும் புரியாது. நீ வந்து பார்த்திங்கன்னா இது வேண்டிகிட்டு இருக்கிற ஏன்னா பெருசாவெல்லாம் எதுவும் சம்பாதிக்கவும் முடியாது. நம்ம வந்து எதுவுமே இது பண்ண முடியாது, வளர்ச்சியும் அந்த இனத்துக்காகவும் நம்ம வளர முடியாது. அதனால் பொதுவாகவாச்சும் பண்ணிடா, இல்லைன்னா ஒரு இந்துன்னு பேசலாம், இல்லை தமிழன்னாச்சும் பேசலாம் அப்படின்னால சொன்னாங்க. நம்ம சொல்லிவிட்டு தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது பணத்துக்காக நம்ம வந்து பண்ணல. நம்ம எதுவுமே நம்ம வந்து பணத்துக்காக நான் பண்ணுறேன்னா நான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ கட்சி இருக்குது, அதில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். டிவிகே இருக்குது, டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, இது பாஜக இருக்குது, எல்லாத்துலேயும் சேர்த்திட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து இனத்துக்காக இது பண்ணுறோன்னதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உயர் ஜாதி மாணவர் படை அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்னோடய 15 வயசுலேயே நான் தொடங்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நான் போராடிட்டு இருக்கிறேன். காரணம் என்ன, நம்ம வெற்றி அடையணும், நம்ம இனத்துக்கான ஒரு இது கிடைக்கணும். எல்லாருமே ஜாதி வேண்டாம், எல்லாருமே மதம் வேண்டாம், இல்லை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சி கேட்ட அமைப்பு அடமான பேசிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு வாங்கிட்டு இது வேண்டிட்டு போயிட்டு இருந்தோம்னா நமக்கான ஒரு இதை பேசுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பணம் வாங்குறதையும் கூட நான் தப்புன்னு சொல்லி நமக்கான உரிமைகளை நம்ம பேசணும். அதையும் கூட பேசாமல் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கட்சிகள் பார்த்திங்கன்னா சத்திரியருமாங்க இனவாத நம்ம இன சமுதாயத்துக்காக போராடுறாமாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசி இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம இனம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடையணும், சத்திரியர் அதிகாரம் அடையணும், சத்திரியர் சம நீதி சமத்துவம்னு பேசி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு இஸ்லாமிய எதிர்ப்பையும் நம்ம சம்பாரிச்சுட்டு நம்மளை எதிர்த்துட்டு இது வேண்டிட்டு
அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்ப சூழ்நிலை, குடும்ப கஷ்டம், குடும்ப இது அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமாளிச்சுட்டு நம்ம வந்து ஒரு இனத்துக்காக நம்ம வந்து போராடிட்டு இருக்கிறோம், அதிகாரத்துக்காக. அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன மக்களுக்கு தெரியறதே இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தெரிய மாட்டேங்குது, எல்லாம் இது ஒன்றிணைய மாட்டேங்கிறாங்க. அதனால் போட்டோட்டு வேறு பாதையாச்சும் தேர்வு செய்யுங்க அப்படின்னாலும் நிறைய பேர் சொல்கிறாங்க. எங்கிட்ட அரசியல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணோன்னு நினச்சிங்கன்னா நீ வந்து பார்த்திங்கன்னா டிவிகேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு பண்ணாத நம்ம வந்து அரசியல் அடுத்து கட்டதுகளுக்கெல்லாம் போக முடியும், பணமெல்லாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் நான் வந்து உறவுகளே, நான் வீட்டில் சொல்லிவிட்டு இப்படி வந்து அம்மா அப்பா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், இதனால் வரைக்கும் ஏன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கா ஏன் நம்ம இன மக்களுக்கு வந்து சமுதாயத்து மேலே வந்து ஜாதி உணர்வு மேலே இல்லாமல் போச்சு அப்படின்னு கேளு. என்ன காரணம்? இனத்துக்காக ஜாதிக்காக பேசின அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா விளைவாயிடுறாங்க அப்படிங்கிறது தானே. நான் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி எல்லாருமே நான் இப்போ நீங்கள் ஏன் உங்களுக்கு ஜாதி உணர்வு இல்லாமல் போச்சு, ஏன் நம்பாமல் போனீங்க சமுதாயத்து கட்சியில் அப்படின்னு கேட்டேன். இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜாதி வந்து பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க, அப்புறம் வந்து திராவிட கட்சியில் சப்போர்ட் பண்ணிட்டு போயிடறாங்க, அப்புறம் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ ஓட்டம் இருக்குதுன்னு காமிச்சிட்டு வேண்டிடுறாங்க. நான் வந்து அப்படி இருக்க மாட்டேப்பா. நான் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டேம்மா நானே. ஏன்னா நம்ம என்னென்னா அடுத்தவங்களை நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழ்வரம் போயிட்டுருக்குறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி செயல்படல, அப்படி செயல்படல, இப்படி ஓட்டு போடல, அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களோடையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மட்டுமே பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா விட்டுறோம். ஆனால் நம்ம குடும்பத்துலேருந்து யாராச்சும் ஒருத்தங்க வந்தாங்கன்னா, ஐயோ நம்ம வயன் இதுக்கு போராடிட்டு இருக்கிற, இதெல்லாம் இது போராடிட்டு இருந்தால் நம்மளுக்கு ஆபத்து, நம்ம எப்படின்னா இந்த பிசிஆர் கேஸ் அது இதெல்லாம் போட்டு சமாளிக்க முடியாது, இது வேண்டிய முடியாது, நம்மளை இப்போ வாழ்க்கையே நாசமாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிறோம். அப்படி ஒதுங்கிட்டு அவர்கள் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே திமிரு வேண்டிகிட்டு இருக்கிறாங்க, கேட்குற கால் இல்லாமல். அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சத்திரியருங்கிற உயர்ஜாதி மாணவர் படை அமைப்பை தொடங்கி என்னோடய 15 வயசில் நான் தொடங்கிட்டேன். ஏன் சொல்லிட்டுங்களா, காலம் போன போக்கில் வந்து பையன் பிள்ளைகள்லாம் பேத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதின்னு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பி வர மாணவர்கள் நான் ஏமாத்துறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு